அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள், மனதில் பயம், அடிக்கடி சின்ன சின்னதாக விபத்துகள், மேலும் உறவினர்கள், சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தினர், விரோதிகள் இவங்க மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு, செய்வினை கோளாறு, பில்லி சூன்யம், ஏவல் பண்ணுறது, மேலும் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் தவிக்கிறது, இதுபோல் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இத்தனையும் தீர்வதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு. நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாது, இதெல்லாம் சரியே ஆகாது அப்படின்னலாம் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பிரச்சனையாகவும் கவலையாகவும் நீங்கள் உணர்றீங்களோ அத்தனையும் எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் அதை பொடி பொடி ஆக்கக்கூடிய சக்தி இந்த காலபைரவர் வழிபாட்டிற்கு உண்டு. அதுவும் தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவர் வழிபாடு செய்கிறது அவ்வளவு பலன்களை நமக்கு தரும். இந்த அஷ்டமி திதி அப்படின்னு பார்க்கும்போது மாதத்தில் 2 முறை வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமின்னு. நம்ம வாழ்க்கையில் வளமாகறதுக்கும் முன்னேற்றத்துக்கு தேவையானதும் வேண்டும்னு நம்ம வளர்பிறை அஷ்டமி என்று வழிபாடு செய்யலாம். அந்த அன்னைக்கு நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்யறது தான் சிறப்பு. ஆனால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், தேயணும், நோய்கள் தீரணும் அப்படின்னு எதெல்லாம் தேயணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் உகந்த நாள்னு பார்க்கும்போது இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு. வளர்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு எந்த ஒரு நேரமும் பார்க்க தேவையில்லை. ஆனால் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு ராகு காலம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு பெஸ்டான டைமாகவே கருதப்படுது. ஒருவேளை ராகு காலத்தை ஃபாலோ பண்ண முடியாதவங்க மாலை 5 மணிக்கு மேலே காலபைரவர் வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும். காலபைரவர் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கட்டாயம் இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் ஆலயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா காலபைரவர் சந்நிதி இருக்கும், அங்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வீட்லேயே ஒரு சின்னதாக மண்ணகல் விளக்கு ஏற்றி வச்சு காலபைரவரை மனதில் நினச்சிட்டு இந்த வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா காலபைரவர் படம் வீட்டில் வச்சுக்க கூடாது, ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படத்தை மட்டும்தான் வச்சுக்கணும். இந்த தேய்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்க்கும்போது 2 கிழமைகளில் வரும்போது தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அதில் ஒன்று வெள்ளிக்கிழமை, இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த அன்னைக்கு நமக்கு மதியம் 12:41 அப்படிங்கும்போது தேய்பிறை அஷ்டமி திதி துவங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை பகல் 1:24 அப்படிங்கும்போது முடியுது. நான் முன்பு என்ன சொன்னேன், தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ராகு காலத்தில் செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 to 12 வரும். ஆனால் நமக்கு திதியே 12:41ங்கிறதுக்கு மேலே தானே துவங்குது. அதனால இன்னைக்கு நம்ம ராகு காலத்தில் காலபைரவர் வழிபாடு செய்ய முடியாது. ஆனால் மாலை 5 மணிக்கு மேலே தாராளமாக செய்யலாம். மேலும் நாளைக்கு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நாளைக்கு காலையில் 9 to 10 ராகு காலம் இருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். மேலும் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்று இரவே, அதாவது நாளைக்கு தான் கோவிலுக்கு போகிறீங்கன்னா இன்றைக்கே ஒரு 27 மிளகை எடுத்து ஒரு வெள்ளை நிற துணியில் மூட்டை போல கட்டிக்கோங்க. வெள்ளை நிற துணி, சிவப்பு நிற துணி ரெண்டுமே பயன்படுத்தலாம். அது அந்தந்த நாளை பொறுத்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறது நல்லது. அதனால தான் நான் வெள்ளை துணின்னு சொன்னேன். இதில் 27 மிளகு நீங்கள் எடுத்து ஒரு மூட்டை போல் கட்டி இன்று இரவு தூங்கும்போது நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில இருந்து கோவிலுக்கு போகும்போது ஒரு அகல் விளக்கு வாங்கிட்டு போங்க, நல்லெண்ணெய் எடுத்துட்டு போங்க. இந்த மூட்டையை அந்த நல்லெண்ணெயில் தோய்த்து எடுத்து அந்த அகல் விளக்கில் வச்சு தீபமாக ஏற்றி வச்சுடுங்க. மேலும் கோவிலுக்கு போகும்போது உங்களால் முடிஞ்ச ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை செஞ்சு அங்கே நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். அதாவது மிளகு சேர்த்த தயிர் சாதம் வைக்கலாம், எலுமிச்சை சாதம் வைக்கலாம், இல்லைன்னா செவ்வாழை பழம் வாங்கிட்டு போகலாம்,
கண்டிப்பாக வந்து செவ்வரளி பூ வாங்கிட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். மேலும் வடை கூட உங்களால் ஒரு 27 எண்ணிக்கையில் சுட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வடை மாலையாக கூட காலபைரவருக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கிட்டு போங்க. இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கருப்பு புள்ளிகள் இல்லாமல் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு போங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே எலுமிச்சம்பழம் இருந்தாலும் இன்னைக்கு கடைக்கு போயிட்டு புதுசாக நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் மரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து கூட பறிச்சுட்டு போகலாம். இதை நீங்கள் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு கோவிலில் அர்ச்சனை செய்வாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து பைரவருடைய பாதத்தில் வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை தர சொல்லுங்க. ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு தேவகனி அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. மேலும் மந்திர சக்திகள் அத்தனையுமே கிரகிச்சிக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு. அதனால தான் நிறைய நல்ல விஷயங்களுக்கும் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவாங்க. அதே போல் கண் திருஷ்டி எடுப்பதற்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துவாங்க. இது அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்குவாங்க. அதாவது நல்லதுக்கும் பண்ணுவாங்க, கெட்டதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம காலபைரவருடைய பாதத்தில் வச்சு வாங்குவதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நீங்கணும், நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் எல்லாம் ஒழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்குகிறோம். இதுபோல் நீங்கள் பாதத்தில் வச்சு வாங்கும்போது அதில் கொஞ்சம் விபூதியும் போட்டு தருவாங்க. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தினமும் தூங்கும்போது உங்கள் தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க, நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா வீட்டு பூஜை அறையில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் அப்படியே இருக்கட்டும். உங்கள் வீட்டில் நல்ல சக்திகள் தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து அது அழுகி போகாது, காய்ந்து தான் போகும். ஒருவேளை துஷ்ட சக்திகள் இருந்தது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து கட்டாயம் அழுகி போகும். அதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாத்தையுமே பைரவர் பாதத்தில் வச்ச இந்த எலுமிச்சம்பழம் உறிஞ்சிக்கிச்சு இல்லையா, அதனால் இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் கால்படாத இடத்துல தூர விசிறி அடிச்சுட்டு வந்துருங்க. இது தேய்பிறை அஷ்டமி திதின்ட்டு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்போ எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. 2 வாங்கிட்டு போங்க. ஒன்று வந்து கோவில்லையே வச்சுக்குவாங்க, ஒன்று தான் நமக்கு திரும்ப தருவாங்க. அதனால் நீங்கள் 2 வாங்கிட்டு போயிட்டு இதே போல் எந்த கடவுளாக இருந்தாலும் அவங்களுடைய பாதத்தில் வச்சு அது கொண்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சோம்னாவே வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கே தெரியாத துர்சக்திகள் அத்தனையும் விலகும். துஷ்ட சக்திகள் நீங்குச்சு அப்படின்னாவே நமக்கும் நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல விலகிரும். அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு கனின்னு பார்க்கும்போது இந்த எலுமிச்சங்கனி. இந்த எலுமிச்சங்கனியை நம்ம இன்று வழிபாட்டிற்கு பயன்படுத்துறது சிறந்த பலனை கொடுக்கும். இன்னைக்கு கோவிலுக்கு போக முடியாதவங்க நாளைக்காவது நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது வாங்கிட்டு போங்க. இந்த அஷ்டமி திதி முடிவதற்குள்ளார வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இதுவரைக்கும் காலபைரவர் வழிபாடு செய்யாதவங்க கூட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னாவே நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கண் கூட வந்து உணர்வீங்க. மேலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தெருநாய்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தெருநாய்களுக்கு நீங்க கோதுமையினால் ஆன பிஸ்கட்டு, சப்பாத்தி இது போன்ற பொருட்களை இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க வாங்கி தானமா கொடுத்தீங்க அப்படின்னாலும் பைரவருடைய மனம் குளிர்ந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாரு. இப்படி நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு நமக்கு உண்டான பெரிய பிரச்சனைகளையும் தீர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.